தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சிம்ம ராசிக்கு நம்ம சனி பகவான் வக்ர பயிற்சி பற்றி இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். சனி பகவான் 7ஆம் இடத்துல இந்த சிம்ம ராசிக்கு வக்ரகதி ஆகும் காலம் முடிக்கிட்டிங்கன்னா 29/6/2024 முதல் 15/11/2024 வரைக்கும் 139 நாட்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகிறார். அப்போது சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மகம் 1 2 3 4 பாதங்கள், பரணி 1 2 3 4 பாதம், உத்தரம் 1ஆம் பாதம் உள்ள அமைப்பு உங்களுக்கு சிம்ம ராசி ஆகும். அங்கே சிம்ம ராசியில் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த சூரியன் ஆட்சி ஆகும்போது தனக்குன்னு எதுவும் சேமிச்சு இருக்க மாட்டாங்க. இந்த இறக்க குணங்கிறது மிக அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரருக்கு இருக்கு. அந்த சிம்ம ராசிக்கு உதவினா தேடி போய் செய்கிற தன்மை அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்கு இருக்குது. அப்போ என்னதான் இருந்தாலும் கூட அந்த சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியே 7ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் கூட ஒரு ராசியை நேராக பார்க்கறதுனால 6ஆம் அதிபதியே உங்களுக்கு பார்க்கறதுனால வாழ்க்கையில் கடன் மட்டுமே இந்த கடந்த காலகட்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. கடன் 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 நம்ம வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கடன் வருமா அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கடன் வந்திருக்கும். நம்ம கடனே சிறு 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 பெருசாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஏன்னா பேங்க் லோன் இருந்தாலும் வருமானம் எதுவும் வந்திருக்காது. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கு. இந்த 7ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால என்னதான் நீங்க வந்து பார்த்த ராசியை பார்க்குறாரு, அந்த ராசியை பார்த்தாலும் கூட 6ஆம் அதிபதியாக போயிட்டாரு. அப்போ என்னதான் பார்த்தாலும் கூட உங்களுக்கு சோம்பேறித்தனம் கூட இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு தடை தாமதங்கள் கம்பல்சரி இல்லாமல் போகவே போகாது. பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை, அந்த திருமண வாழ்க்கையில் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. நம்ம மனைவிக்கு ஒரு கல்யாணத்துக்காக கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை கட்ட முடியாமல் முன்னே தவிப்பீங்க. அந்தளவுக்கு சூழ்நிலை இருந்திருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இல்லை. நமக்கு இந்த பொண்ணு வந்ததுனால தான் நம்ம கல்யாணம் கடன் கட்ட முடியாத சூழ்நிலையா அவ்வளோ யோசிக்கிறதுக்கான தன்மை அப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்கு கடன் வாங்கி முடிச்சாலும் கூட ஆனால் கல்யாணம் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிம்மதிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பொண்ணு இல்லை, நினைச்ச மாதிரி மாப்பிள்ளை இல்லை, மாப்பிள்ளை வீட்டில் நான் நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படியே மாற்றிக்கொண்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் நம்ம வந்து கையிட்டு தைரியமாக நிற்கணுமோ அப்படின்னு நினைச்சோமோ இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக நம்ம வாழ்க்கை ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை அப்பப்போ வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்திருப்பீங்க, நல்ல பேர் புகழோட வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் அந்த சனி பகவான் உங்களுக்கு கம்பல்சரி ஏதாவது 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது கம்பல்சரி ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு கொடுப்பாரு. கல்யாண வாழ்க்கை ஒரு சின்ன அவமானத்தை கொடுப்பாரு. 6ஆம் அதிபதி 7. அப்போ மனைவி மூலியமாக ஒரு அவமானம் கம்பல்சரி செயல்படுவாங்க. கணவனே எதிரியாக இருப்பாங்க, மனைவியே எதிரியாக இருப்பாங்க. நம்ம மனைவி இப்படிலாம் இருப்பாங்களான்னு நினைக்கவே இல்லை. கல்யாணம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சுங்க. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சண்டை வரும் சச்சரவு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை தான் மேலும் மேலும் உருவாகிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் நடக்கவே நடக்காதுன்னு கடுகளை கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த மாதிரி சூழ்நிலை மறுபடியும் நடந்து கொண்டே இருக்கும். இருந்தால் கவலைப்படாதீங்க. 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. அப்போ வக்ரமாகும் காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு இதெல்லாம் பேசி முடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லபடியாக பேசி இணக்கமாக சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்போது கடன் அப்படிங்கிறத படிப்படியாக இந்த வக்ரமான காலத்தில் இதை கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா படிப்படியாக குறையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் கடன் கட்டுங்க, கம்பல்சரி சீக்கிரமாக கட்டுறதுக்கான தன்மை இருக்க போயிடுது. அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரி அப்படின்னா தொழில் மூலியமாக எதிரியாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு நிறைய எதிரியாக இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையும் கூட இருக்குது. ஏன்னா தொழிலில் கடன் மூலியமாக கூட உங்களுக்கு எதிரியாக இருக்கான சந்தர்ப்பம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி ஒரு தொழில் பண்ணியிருப்பீங்க. அந்த தொழிலில் சரி வேற விற்றுருக்க முடியாது. அந்த நண்பர்கள் மூலியமாக ஏதாவது பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த பணம் உங்களுக்கு நண்பர்களே எதிரியாக சூழ்நிலை இந்த காலகட்டமாக இருக்குது. இது எல்லாருமே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம நடு ரோட்டில் நெருக்கதியாக இருக்கிறோமே அப்படின்னு நினச்ச காலமெல்லாம் உண்டு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருந்தாலே நிறைய தொழில் ரீதியாக பிரச்சனையை சந்திச்சு கொண்டே இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு வக்ரமாகும் போது 7ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. அவர் இந்த 139 நாள் வக்ரமாகும் பொழுது
உங்களுக்கு இழந்தவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க. உங்களையில யாரெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினைச்சாங்களோ அவங்களாம் மறுபடியும் உங்கள்கிட்டயே வந்து நான் தொழில் செய்கிறேன், உன்னை பார்ட்னர் சேர்த்து செய்கிறேன் அப்படிலாம் கம்பல்சரி சூழ்நிலை உருவாகும். அதை நல்லபடியாக பயன்படுத்தி சேர்ந்தீங்கன்னா மேலும் மேலும் தொழிலில் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்க போகிறது. ஏன்னா அடுத்தது அந்த 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கம்பல்சரி மூணாம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்க போகுது. நம்மளுக்கு சொத்து தரணும் அப்படின்னு நினைப்பாரு, ஆனால் தரவே மாட்டார். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். நம்ம அப்பா தான் அப்படின்னு ஒரு யதார்த்தமாக இருப்பீங்க, ஆனால் அந்த சொத்து அப்படிங்கிற விஷயத்தில் அவர் வரும்போது கம்பல்சரி அவர் தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா எழுதி கொடுக்க மாட்டார். ஒரு பேங்க் லோன் போலனுக்கு அந்த சொத்தை வச்சு லோன் வாங்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு அப்பா கொடுத்துருக்கவே மாட்டார். அப்பா கொடுன்னு கேட்பாரு, ஆனால் தருவார், தர மாதிரி இருக்கு, ஆனால் தரவே மாட்டார். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரமாகும் போது அந்த 9ஆம் அதிகம் சுபத்தன்மை வெற்று பார்ப்பாரு. அப்போ சுபத்தன்மை வெற்று 9ஆம் இடத்தை 7ஆம் இடத்துலேருந்து 9ஆம் வரைய 3ஆம் வரைய 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அப்பா கிட்ட போய் கேட்டிங்கன்னா மிக சிறந்த ரிசல்ட் வரப்போகுது. அப்படித்தான் இருக்க போகுது. கம்பல்சரி நல்ல விஷயம் அப்பாவுக்கு உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ அப்பாவோட உடல்நிலையை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துங்க. அப்பாவுக்கு சின்ன சின்ன கால் அடிபடுறது, தலையில் அடிபடுறது, வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக அப்பாவோட உறவு முறையை நல்லபடியாக பார்த்துக்குங்க. அடுத்து 4ஆம் இடம் 10ஆம் வரையும் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க. அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போகும்போது கம்பல்சரி இடம் வாங்கியிருப்பீங்க. அந்த இடத்துல போனது ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த இடத்த ஏன்டா வாங்கினோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து என் தலையில் கட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை கம்பல்சரி உருவாகும். ஏன்னா அந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் தெரியும் அது கோயில் பூமியாக இருக்கலாம், இல்லை புறம்போக்கு இடமா இருக்கலாம், ஏதாவது ஒன்று கம்பல்சரி இருக்கும். அப்போ அந்த இடத்த ஏன்டா வாங்கணும் தினம் 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 நினச்சி ஒரு கம்பல்சரி அது மன உளைச்சலுக்கு ஆகிருப்பீங்க. அப்படி இல்லை நல்ல இடத்த வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட பெரிய அமௌண்ட் கொண்டு அது லேக் ஆகிருக்கு. அந்த அமௌண்ட் வராமல் இந்த இடமும் போகாமல் அந்த இன்ட்ரெஸ்ட்டு கட்டிட்டு வட்டி மேலே வட்டி இடத்தினால அதிகமாக வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது 10ஆம் வாரியம் உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தை பார்ப்பாரு உங்கள் ராசிக்கு. அப்படி 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்து மூலிமா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போது அந்த பூர்வீக சொத்துலேயும் பிரச்சனை வர்றதுக்கான சந்தர்ப்பம், பங்காளி சண்டை மூலிமா ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தொடர்ந்துட்டே இருக்கும். அப்போது இந்த காலகட்டத்தில் வக்ரகதி அவர் பார்த்தீங்களா அந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல அப்படி வக்ரகதி ஆகும்போது இந்த 4ஆம் பார்வையை உங்களுக்கு கம்பல்சரி 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த 10ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சிறந்த நல்ல பலன். என்ன மாதிரி பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணும். ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் விற்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு 100% இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சார்ந்த விஷயத்துலேயும் இந்த வக்ரகதியான 139 நாளுக்குள்ள முயற்சி பண்ணிங்கன்னா கம்பல்சரி வித்துரும். அடுத்தது இந்த அப்பா கிட்ட 9ஆம் இடத்தை சனிபவன் பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் அப்பா கிட்ட போய் என்னெல்லாம் கேட்கணுமோ தாராளமாக கேட்டு வாங்கினா இதுவும் நல்லபடியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல குழந்தைக்காக கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை உங்களுக்கு சனிபகவான் பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் வக்ரம் இருக்கும்போது குழந்தை சார்ந்த விஷயத்தை முயற்சி பண்ணிங்கன்னா 100% நல்ல ரிசல்ட் கிடைக்க போகிறது. அடுத்து படிப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக படிக்கணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த உயர் படிப்பு என்ன பண்ணுறது, அடுத்து +2 முடிஞ்சாச்சும் நீ அடுத்து காலேஜ் எதை படிக்கிறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படி நினச்சாலும் கூட அந்த சனி பகவான் 9ஆம் இடம் அப்படின்னு உயர்கல்வின்னு சொல்லலாம். அந்த உயர்கல்வி ஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பகவான். அப்போ நீங்க நினைச்ச மாதிரி படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மேலும் மேலும் இருக்கு போயிடுது. அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனிக்கு அடுத்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட இப்போ ராசியை பார்த்துருக்காரு. நல்லபடியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த 139 நாள் பயன்படுத்திட்டீங்கன்னா அது வெகு நாளைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். அது நல்லபடியாக அந்த 139 நாள் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கோச்சார பலன் மட்டும்தான். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் சுபத்தன்மை வாங்கிக்கிறாரா, நல்ல நிலைமையில் இருக்கிறாரா, என்ன நிலைமையில் இருக்கிறாரா நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துங்க. ஏன்னா சனி பகவான் போல் கொடுப்பாருமில்லை, சனி பகவான் போல் கெடுப்பாருமில்லை ஒரு பழமொழி இருக்குது. ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்துட்டாருன்னா அவர் மாதிரி வாழ்க்கையில் உயர்றது யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்பாங்க. ஆனால் சனி பகவான் மட்டும் நல்ல நிலைமையில் அமையலை அப்படின்னா தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, ஏன் தான் வாழ்கிறோன்னு ஒரு வாழ்க்கையை கம்பல்சரி வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் ஏதாவது பண்ணி நல்லபடியாக உங்களுக்கு பலனை சொல்லலாம். நீ அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறதுன்னு ஒரு ஜாதகத்தை ஒரு ஆராய்ஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அப்படி ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும்னு எண்ணம் இருந்தால் கம்பல்சரி கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதில் உங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புள்ளி விவரமாக எல்லா டீட்டெயிலும் சொல்லப்படும். சரிங்களா? நான் உங்களிடம் விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.